குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒற்றுமை இந்த வார்த்தையை நம்ம இதுவரை எவ்வளோ முறை கேள்விப்பட்டிருப்போம். எல்லா இடத்துலையும் அந்த வாசகத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒற்றுமைன்றது எந்த வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது, எப்படி அது பொருத்தப்பட்டதுன்றதை நம்ம எப்படியெல்லாம் எடுத்து பார்க்கலான்றதை இன்றைய நாளில் சொல்லலாங்க. ஒரு மனிதருக்குள் மனிதர் மாணிக்கம் எப்படியெல்லாம் அவர் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்கு அவருடைய மெய்ப்பொருளை தான் அந்த ஒற்றி இருக்க வைத்திருக்காருங்கிறதுக்கு எல்லோருக்கும் அவருடைய உணர்வுன்ற ஒன்று தான். ஏன் இந்த உலக சகாப்தத்தையே, ஏன் இந்த பிரபஞ்ச சகாப்தத்தையே கூட அது இயக்க முடியுங்கிறதுக்கு அவருக்குள் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் எல்லோருக்குள்ளேயும் ஒற்றி வைக்கப்பட்டிருக்குங்க. மெய்ப்பொருள் எல்லோருக்குள்ளும் ஒன்றி இருக்கும் பொழுது அவர்களுடைய மனம் மட்டும் ஏன் வேறுபடுத்தி இருக்கப்படுதுங்கிறதுக்கு அவர் பல்லாண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாராங்க. அப்படி அவர் செய்த காலகட்டங்களில் அவருடைய மிகப்பெரிய பிரதானமாக இருந்தது, அவருடைய மெய்ப்பொருளை யாரெல்லாம் முழு மனதோடு, அதாவது உன்னுடைய ஆன்ம சக்தியில் இருந்து நீ உன் மனதையும் உடலையும் என்றெல்லாம் உன்னுள் இருந்து அதை கணிக்க ஆசைப்பட்டாயோ, அப்பொழுதெல்லாம் நான் மெய்ப்பொருளாய் இருந்து உன்னுள் உணர்த்துவது எது என்பதை நீ உணர்ந்தால் உன்னுள் இருந்து நானே மெய்ப்பொருளாய் தென்படுவேன்னு அந்த உணர்வை முதல்ல அவர் தான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாராங்க. சரி, இந்த மெய்ப்பொருள் இதுவரை எதையெல்லாம் செஞ்சதுங்கிறதுக்கான ஒரு வகடு எப்படியெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சாரோ, அதில் அவரே சாந்த சுரூபராக இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மெய்ப்பொருள் எப்படி செயல்பட்டதோ, அதே போல் அவருடைய ஆதி மூலம் எங்கிருந்து தென்படுகின்றதோ அந்த இடத்துல தான் அவருடைய அந்த மெய்ப்பொருளையே அபிவிருத்தி செய்ய ஆசைப்பட்டாராங்க. மூலம் என்பது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சாலும் அதனுடைய அதீத சக்தியின் ஆத்த ரூபத்தை யாரெல்லாம் கணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்குள்ளும் இந்த ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். அவர்களுக்குள் எந்த ஒரு எண்ணங்களிலும் சரி, அவர்களின் ஆத்ம சக்தியிலும் சரி, வேறுபாடுகளை கணிக்கவே முடியாதுன்றத முதல் முறையாக கணிச்சாராங்க. சரி, இதை கணித்த பொழுதே வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு நினச்ச பொழுது இதனுடைய ஆயுட்காலத்தை எத்தனை ஆண்டு காலம்னு அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கணிக்க முயற்சி செஞ்சாராங்க. முயற்சியில் பல பேருக்கு அந்த மாயையுடைய தன்மையை தான் முதல்ல கொடுத்து அவர்களின் வேள்விக்குள் அவர்களே தன்னை கிரகித்து கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே இந்த மெய்ப்பொருளின் உத்வேகத்தன்மையை தானே ஆட்சி செய்ய முடியும். அவர்களால் மட்டுமே இதற்குள் முழுமையாக ஆத்ம ரீதியான ஆத்மநாதராய் மாற முடியும்னு முதன்மையாக கணிச்சாராங்க. இதுவரை அவர் கணித்ததில் எதுவுமே தோல்வி அடையாத பொழுது முதல் கவனித்த ஒரே ஒரு பொருள் மட்டும் அவருக்கு வெற்றியை கொடுத்துதாங்க. அந்த வெற்றியிலிருந்து தான் அவர் அனைத்து உயிரிய தன்மையையும் எல்லோருக்கும் வெளிப்படுத்த ஆசைப்பட்டாராங்க. அந்த வெற்றி எதுவோ அது இந்த உலகத்திற்கு எல்லா விதமான விளக்கங்களையும் சரி, தெளிவுகளையும் சரி, அனுபவ ரீதியாக ஒவ்வொருவர் மூலியமாக கொடுக்க அவருடைய உணர்வும் இந்த உலகம் முழுவதும் அணுவாய் பாய ஆசைப்பட்டதாங்க. தெற்கிலும் சரி, வடக்கிலும் சரி, நான்காபுறங்களிலும் அவருடைய அணுக்கதிர்களில், அதாவது உணர்வு என்ற ஒன்று இந்த உலக பிரபஞ்சம் அனைத்திலும் பரவும் பொழுது அதில் மெய்ப்பொருளை ஒன்றுமே உணரக்கூடிய சக்தி படைத்தவர்களுக்கு அது முழு நிவர்த்தியில் அவர்களுக்குள் ஒன்றுபடுத்தி காட்டிச்சாங்க. என்றெல்லாம் அவர்களின் எண்ணப்படி அதை மீண்டும் இசைக்க ஆசைப்படுகின்றார்களோ அப்பொழுது அது மீண்டும் அவர்களிடந்து மாறுபட்ட கருத்துக்களோடு வேறுபடுத்தி காட்ட ஆசைப்பட்டதாங்க. இதில் நான் மீண்டும் மீண்டும் என்னில் இருக்கும் ஒற்றுமையை யாருக்கெல்லாம் நான் கொடுக்க ஆசைப்பட்டேனோ அவர்களுக்குள் நான் ஒரே ஒரு பொருளாய், அதாவது மெய்ப்பொருளாய் இருந்து உங்களையே நான் இயக்குவதை நீங்கள் உங்கள் ஆத்ம உணர்விலிருந்து முழு ஆபரண உணர்விலும், அதாவது உங்கள் சாதாரண மனநிலையிலும் முழுமையாய் ஆபரணம் செய்து விட்டார்களானால் உங்களுக்குள் நான் ஒவ்வொரு தன்மையிலும் ஒவ்வொரு தாகமத்திலும் உங்களுள் நான் முழு பாகுபாடாய், முழு ஒற்றுமையாய், முழு ஆய்வேத்தியமாய் உங்களுள் இருந்து பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் என்னை உரு கொடுத்தவர்களில் யாராவது ஒருவர் எங்கிருந்து என்னை கண்டுபிடித்தார் என்பதை முழுமையாய் நீங்கள் உணர்ந்தவர்களானால் நீங்களும் அதில் முழு மூலவர்களாகவும் உங்களின் அபிவிருத்திக்குள் எல்லாம் உங்களுளிருந்தே வெளிப்படுவதற்கு நானே காரணம் என்பதையும் முழு ஆகமத்தோடு உணர்வீர்களாக. கண்ம யோகம் யாருக்கும் இதுவரை புலப்படுவதில்லை. யோகத்தின் உச்சகட்டத்தில் நான் வெளிப்படுத்திய ஒவ்வொரு தன்மைக்குள்ளும் என்னுடைய ஆகமத்தை நான் எப்படி உரைக்க ஆசைப்பட்டேனோ அது எங்கிருந்து வெளிப்படுகின்றதோ அங்கிருந்து நானும் முழுமையாய் அனைவருக்குள்ளிருந்தும் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன். என்னுள் எது ஒற்றுமை, அனைவருக்குள்ளும் நானே ஒற்றுமை. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.